ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் அனிபி. ஸோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட காலேஜ் மேக்கப் ரொட்டீன் அதுதான் வந்து பார்க்க போகிறோம். டெய்லியும் நான் காலேஜ்க்கு எப்படி மேக்கப் பண்ணிட்டு போகிறேன், என்னென்ன ஸ்டெப்ஸ் அதுக்கு ஃபாலோ பண்ணணும், என்னென்ன மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன், ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன். அண்ட் இந்த மாதிரி அழகான ஒரு சாஃப்ட் மேக்கப் லுக்கும் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லித்தர போகிறேன். ஸோ நான் டெய்லி காலேஜ்க்கு போட்டுட்டு போகிற மேக்கப் வந்து இதுதான். இந்த லுக் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பேர் ஸ்கின் மோட் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ வந்து ஸ்கின்னில் எதுவுமே போடல, ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் அண்ட் லிப் பாம், இது 3 தான் வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா கூட சன்ஸ்க்ரீனை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டெப் அது. ஈவன் தோ நான் வந்து காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு காலேஜ் போகிற ஆள், ஸோ அதுக்குமே நான் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து ஸ்கிப் பண்ண மாட்டேன். அண்ட் ரீஅப்ளை பண்ணணும், அதையும் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மேக்கப்புக்குள்ளே போகலாம். ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரெப் பண்ணியாச்சா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நான் வந்து காலேஜ்க்கு ப்ரைமர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா டெய்லி யூஸ்க்கு ப்ரைமர் வந்து எனக்கு செட் ஆகாது, ஸோ நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கலர் கரெக்ஷன். ஸோ கலர் கரெக்ஷனுக்கு நான் வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டியோட அந்த வெல்வெட் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து கலர் கரெக்ஷன் கன்சீலர் வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது. இது தர ஃபினிஷ் வந்து எனக்கு எதுலேயுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்ததே இல்லை. ஸோ எனக்கு எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும் நாங்கள் வந்து போட்டுக்கிறேன். மோஸ்ட்லி என்னோடய அண்டர் ஐஸ் தான் நான் கவர் பண்ணுவேன், ஏன்னா என்னோடய கண் வந்து கொஞ்சம் பாண்டா மாதிரி டார்க் சர்க்கிள்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அது வந்து போட்டு நான் என்னோடய அண்டர் ஐஸில் வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இந்த பிளெண்டிங் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. சும்மா ஏனோ தானோலாம் பிளெண்ட் பண்ணக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்து கலர் கரெக்ஷன் வந்து பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக ஸ்மூத்தாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கன்சீலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னோடய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இது ஒன்று தான் நான் யூஸ் பண்ணுவேன், ஸ்விஸ் பியூட்டியோட கன்சீலர். ஸோ இதை வந்து அந்த ஆரஞ்சுக்கு மேலே போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கன்சீலர் பிளெண்ட் பண்ணும்போது எப்பவுமே வந்து இப்படி ஸ்வைப் பண்ணக்கூடாது, டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து ஈவனாக வந்து பிளெண்ட் ஆகும். இந்த ப்ராடக்ட் வந்து ஸ்வைப் பண்ணும்போது அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்துடும் ப்ரஷ்ஷே, அதனால வந்து டேப்பிங் மோஷன் யூஸ் பண்ணிக்கோங்க பிளெண்ட் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக கமெண்ட் செக்ஷனுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்கனாலும் சரி, யார் யாருக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ வந்து கேளுங்க கமெண்ட் செக்ஷனில். நான் வந்து அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதில் வந்து உங்களுக்கு க்ளீன் அண்ட் கிளியராக எல்லாமே சொல்லிடுறேன், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு சும்மா தான் இருக்கேன் வீட்டில். இப்போது கரண்ட் சுச்சுவேஷன் நான் சொல்கிறேன். ஸோ நான் என்ன படித்தேன் அப்படின்னா, நான் வந்து படித்தது ஒரு ஏவியேஷன் கோர்ஸ், ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு ஏவியேஷன் கிராஜுவேட். ஸோ நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். வந்து தெரியுதா அண்டர் ஐஸ் வந்து எவ்வளோ ஒரு பிரைட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா கன்சீலர் போட்டோடனே. பவுடருக்கு நான் வந்து இந்த மார்ஸோட லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன், இன் ஷேட் வந்து பனானா. அண்ட் ஒருத்தவங்க வந்து என்னோடய 2 ஷார்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் என்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறீங்க, என்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறீங்க. ஹானஸ்ட்டாக சொல்ல போனால் நான் வந்து ஃபவுண்டேஷனே யூஸ் பண்ண மாட்டேன். ரியலி ஹானஸ்ட்லி நான் வந்து ஃபவுண்டேஷனே யூஸ் பண்ண மாட்டேன். நான் யூஸ் பண்ணுறது இந்த ஒரே ஒரு கன்சீலர் மட்டும்தான். ஃபவுண்டேஷன் என் லைஃப்பில் நான் யூஸ் பண்ணிக்கலாம், அது வந்து மேபிலினோட அந்த ஃபிட்மி ஃபவுண்டேஷன் தான். அது வந்து நான் வாங்கி அது யூஸ் பண்ண முடியாமல் ஒரு 2-3 வாட்டி தான் யூஸ் பண்ணியிருப்பேன், அது எக்ஸ்பயர் ஆகி நான் தூக்கியே போட்டேன். அதோடு நான் வந்து ஃபவுண்டேஷனே வந்து என் லைஃப்பில் மறந்துட்டேன். வாங்கணும், ஃபவுண்டேஷன் வாங்கணும். ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் வந்து யாராவது சஜஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ பேலன்ஸ் வந்து என்ன இருக்கோ அதை வந்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக சும்மா டேப் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கனாலே தெரியும், நான் வந்து கொஞ்சமாக தான் லூஸ் பவுடரே எடுத்துருப்பேன், அதுவும் அண்டர் ஐஸில் மட்டும் தான் செட் பண்ணேன். பேலன்ஸ் இருக்கிறதா வந்து நான் வந்து ஃபேஸில் டேப் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தீங்க, நீங்கள் காலேஜா ஸ்கூலான்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து பார்த்தோன்னே சிரிப்பு வந்துடுச்சு. நான் வந்து காலேஜ் முடிச்சிட்டேன், ஸ்கூல்லாம் கிடையாது. யூனிஃபார்ம் பார்த்துட்டு மேபி கேட்டிங்களா என்னன்னு தெரியல. அண்ட் கைஸ் நான் சொல்ல மறந்துட்டேன், இதுதான் வந்து என்னோடய காலேஜ் யூனிஃபார்ம், ஓகேவா? ஃபார்மல் பேண்ட்ஸ் இதுக்கு கீழே வரும். அண்ட் வந்து எங்கள் காலேஜில் நான் எதுக்காக மேக்கப் போட்டுட்டு போகிறேன்னு நிறைய பேருக்கு டவுட்டும் வரலாம். மேக்கப் போட்டுட்டு போகலன்னா திட்டுவாங்க. ஆமாம், ஏவியேஷன் காலேஜில் வந்து மேக்கப் போடாமல் போனீங்கன்னா உள்ள அலோட கிடையாது.
ஸோ க்ரூமிங்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஐப்ரோ ஃபில்லிங்க்கு இதான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் தேஞ்சு போச்சு, யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. ஏன்னா நான் டெய்லியும் காலேஜ்க்கு போட்டு அதை தேய்ச்சிருக்கேன், அதனால தான். ஸோ வந்து லைட்டாக எடுத்துகிட்டு டேப் பண்ணிவிட்டு ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மலாகவே ஏர்போர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செய்கிற ஒரு ஸ்டாஃப்ஸும் அவ்வளோ க்ரூம்டாக மேக்கப் போட்டுட்டு ஒரு மாதிரி பார்க்கவே வந்து ப்ரெசன்டபுளாக இருப்பாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு காலேஜ்லேருந்தே வரணும்னு சொல்லிட்டு க்ரூமிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹையாக வச்சுருப்பாங்க எங்கள் காலேஜில். எங்கள் காலேஜுன்னு இல்லை, எந்த ஏவியேஷன் காலேஜ் போனீங்கனாலும் க்ரூமிங்க்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ வந்து லைட்டாக தான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் ஐப்ரோஸு. ரொம்ப வந்து தீட்டினா மாதிரி பண்ணிடக்கூடாது. எப்பவுமே எண்டில் வந்து டார்க்காகவும் ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டாகவும் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து இந்த நிக்காக்கேவோட ஐ ஷேடோ பேலட் வந்து எடுத்துக்கிறேன். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு ஷேடு இருக்குல்ல, அதை வந்து என்னோடய ஐலிட்ஸில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ ஸ்டெப் டெய்லியும் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் பண்ணுவேன். ஏன்னா பண்ணிட்டு போனால் தான் வந்து திட்டு வாங்க மாட்டோம் யார்கிட்டையும். ஏன்னா வந்து லிப்ஸ்டிக் லைட்டாக போட்டிருந்தா கூட எதுக்குமா கம்மியாக லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்க, ஒரு வருஷத்துக்கு போட போகிறீங்களா லிப்ஸ்டிக்கு, நல்லா போட்டுட்டு வரணும் புரியுதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மேக்கப் எனக்கு ஆல்ரெடி மேக்கப் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து டைம் எடுத்து பண்ணிப்பேன். அதனால தான் நான் வந்து காலையில் 3:30க்கோ 4 o'clockோ எழுந்திரிச்சு கிளம்புறது. டைம் எடுத்து மேக்கப் பண்ணிட்டு தான் நான் வந்து வீட்டை விட்டே வெளியே போவேன். ஸோ இவ்வளோ தான். நான் வந்து ஷிம்மர் ஷேட்லாம் வந்து போட மாட்டேன். ஏன்னா வந்து காலேஜில் ஏதாவது ஈவெண்ட்டு ஃபங்க்ஷன்னா தான் கொஞ்சம் ஜிகு அதெல்லாம் வந்து போட்டுட்டு போகிறது. நார்மல் டைமில் அந்தளவுக்கு ரொம்ப ஷிம்மர்லாம் போட்டிருக்குமாலாம் பார்க்க மாட்டாங்க. ஐ ஷேடோ போட்டிருக்கீங்களா, டார்க்காக போட்டிருக்கீங்களா, அவ்வளோதான். தெரியுதா ஐ ஷேடோ போட்டது, அது போதும். அந்த மாதிரி தான் போட்டுட்டு போவேன். அதனால வந்து ஷிம்மர் ஷேட் வந்து நான் போட மாட்டேன். ப்ளஷ்ஷுக்கு வந்து இந்த ப்ளூ ஹெவனோட பாப் அண்ட் க்ளோ இந்த ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சமாக எடுத்தாலே ரொம்ப பிக்மெண்டடாக இருக்கும். ஸோ அதை வந்து போட்டுக்கிறேன். அண்ட் வந்து உங்களுக்கு ஏவியேஷன் ஃபீல்ட் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தெரியலன்னா நான் தெரியலன்னு சொல்லிடுவேன், போய் சொல்ல மாட்டேன், ஓகேவா? ஸோ வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இது வந்து பாருங்கள், எடுத்ததே இவ்வளோ தான். இது எவ்வளோ பிக்மெண்டடாக இருக்க போகுது பாருங்கள். பார்த்தீங்களா? ப்ளஷ்ஷு வந்து நான் வந்து நிறையவே அப்பிட்டு போவேன். ஏன்னா வந்து காலையில் போட்டுட்டு போகிறது எனக்கு வந்து நான் வீட்டுக்கு வர வரைக்கும் இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இதை வந்து என்னோடய சீக்ஸ் எல்லாம் போட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறது வந்து நோஸில் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு லிப்ஸ்க்கு வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு சாக்லேட் ப்ரௌன் லிப் லைனர் வந்து எடுத்து லைன் பண்ணிக்கிறேன் லிப்ஸை. லிப்ஸ் வந்து நல்லா லைன் பண்ணிட்டேன். உள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு வந்து இந்த லிப்ஸ்டிக் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து மேபிலினோட ஒரு சென்சேஷ்னல் லிக்விட் மேட் லிப்ஸ்டிக், ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு உள்ளே போட்டு ஃபில் பண்ணிவிட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். சச் அ பியூட்டிஃபுல் ஷேடில் எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி ப்ரௌன் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். எங்கே போனாலும் இதை மட்டும்தான் எடுத்துகிட்டு போவேன். இது ஒன்று பாக்கெட்டில் போட்டு போயிட்டேன்னா போதும். எனக்கு சாப்பிடும்போது லிப்ஸ்டிக் போயிடுச்சா, டச்சப் பண்ணோமா, இதை எடுத்து போட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு. மேக்கப் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, வித்தவுட் மேக்கப் கூட இது அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் வந்து நான் இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். வேணும்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா எடுத்துக்கிறேன். மஸ்காரா வந்து ஃப்ரம் மார்ஸ். இதுவும் வந்து ரொம்ப தேய்ச்சி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணதுனால தேய்ஞ்சிடுச்சு, யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. ஸோ இதை வந்து என்னோடய லேஷஸில் நல்லா கோட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து கீழே லேஷஸில் போடுறதுக்கு அவ்வளோ பிடிக்காது, டெய்லி யூஸ்க்கு சொல்கிறேன். என்னைக்காவது ரேராக ஃபங்க்ஷன் அப்படின்னா வந்து லோவர் லேஷ் லைனில் போட்டுப்பேன். நார்மல் லைக்கு அவ்வளோவா வந்து கீழே போக மாட்டேன், மேலே மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து நான் எப்படி காலேஜ்க்கு ரெடி ஆகிறனோ டிட்டோ அதே தான் வந்து உங்களுக்கு இப்போ காமிச்சிருக்கேன். ஏன்னா பார்த்தாலே தெரியும் ரொம்ப மினிமலாக போட்டிருப்பேன், ஆனால் ஸ்டெப்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் டெய்லி போடுறது, ஓகேவா? ஏதாச்சும் ஃபங்க்ஷன் ஈவெண்ட் அப்படின்னா அது வேறு மாதிரி மேக்கப் இருக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக, கொஞ்சம் கிளாமாக, கொஞ்சம் ஷிம்மர் ஷேட்ஸ்லாம் வச்சு அந்த மாதிரி. ஹைலைட்டர் கூட நான் போட மாட்டேன்.
இவ்வளோதான். ஏன்னா ரியல் லைஃப்பில் வந்து ஹைலைட்டர் வந்து போடுறது வந்து எனக்கு என்ன, நான் வந்து வெயிலில் போயிட்டு வருவேன், அது ஒரு மாதிரி ஜிக்கு ஜிக்குன்னு இருக்குமா, அதனால எனக்கு அது பிடிக்காது. ஸோ அதனால் வந்து நான் ஹைலைட்டர் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி. பட் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்னால் நான் போட்டு போவேன். அண்ட் இந்த மேக்கப் வந்து என்னோடய காலேஜோட நான் போட்டுட்டு போகிற மேக்கப். நார்மல் காலேஜ் கேர்ள்ஸ்க்கு மேக்கப் வந்து சிம்பிள் அண்ட் நீட்டாக வந்து நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். எல்லா வீடியோவும் வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஒரு ஆளாக வந்து வீடியோஸ் எடுத்து அதை வந்து எடிட் பண்ணி அதை வந்து நான் வந்து பப்ளிஷ் பண்ணி வந்து நிறைய வேலை இருக்குது. எனக்கு வந்து இதெல்லாம் தெரியாது. யூடியூப்பில் வந்து இவ்வளோ இதெல்லாம் ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரியாது. இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். வீடியோஸ் வந்து ஸ்லோவாக வந்தால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நான் ஒரு ஆளாக பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வந்து முடியல சத்தியமாக. ஸோ அதனால் வந்து வரும் உங்களுக்கு எல்லா வீடியோ, நான் சொன்ன வீடியோ எல்லாமே வரும். வெயிட் அண்ட் வாட்ச். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ வந்து உங்களுக்கு வரும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஐலைனருக்கு வந்து இந்த மேபிலினோட இந்த கொலோசல் ஐலைனர் வந்து போட்டுக்கிறேன். இதுதான் வந்து இருக்கிறதுலே லாஸ்ட்டு ஸ்டெப்பு. ஏன்னா வந்து நான் லாஸ்ட்டாக தான் ஐலைனர் போடுவேன். அது ஏன்னு எனக்கு தெரியல. மேக்கப் முடிச்சுட்டு போட்டால் தான் ஒரு இந்த ஷேப் என்னமோ வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதனால வந்து நான் முடிச்சுட்டு போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஃப்ளிக் எடுத்துக்கோங்க ஸ்டார்டிங்கில், அப்புறம் வந்து உள்ளே போங்க. ஐலைனர் வந்து போட்டாச்சு. இவ்வளோ தான். நான் இப்படி தான் வந்து ஒரு ரொம்ப விங்டாலாம் ரொம்ப இழுத்துலாம் போட மாட்டேன். இந்த மாதிரி ஷார்ட்டாக நீட்டாக வந்து போட்டுருவேன். செட்டிங் ஸ்ப்ரே எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன், அவ்வளோதான். ஸோ வந்து ஹேர் மட்டும் ஸ்டைல் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வரேன், ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். இந்த மேக்கப் வந்து இப்படி தான் இருக்கும். க்ளோஸ்அப்பில் வர பயந்துடாதீங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு நீட்டான ஐலைனர், லிப்ஸ் நல்லா ஸ்மூத்தாக. ஸோ ப்ளஷ் வந்து எவ்வளோ அழகாக பிளெண்டாக இருக்குது பார்த்தீங்களா ப்ளஷ்ஷு. அந்த ப்ளஷ் வந்து நிஜமாகவே நல்லா இருக்குது. அண்ட் அது வந்து ரொம்ப அஃபோர்டபுளும் கூட. கண்டிப்பாக வேணும்னா வாங்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. நான் இந்த வீடியோவில் காமிச்ச எல்லா மேக்கப் ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நார்மல் காலேஜ் கேர்ள்ஸ்க்கு ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டான மேக்கப் லுக் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா.